நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, அழகுல சிறந்த ஒரு சூப்பரான கிடாரிங்க. ஜெர்சி கிராஸ் டைப்பான கிடாரிங்க. நல்ல வெள்ள கொம்புல, ரத்த செவலையில நல்ல மடி செட்டில் இருக்குதுங்க. ஒரு 10 நாளையில கன்று போடுற மாரி சூப்பரான ஒரு கிடாரிங்க. கிடாரி வீடியோல பாருங்க எவ்வளோ தெளிவா இருக்குதுன்னு. 2டே பல்லு தாங்க, தலையீத்துங்க. 10 வருஷத்துக்கு மாடு மாத்துற பிரச்சனையே கிடையாது. தெளிவான கிடாரி. நல்ல ஒரு மடி செட்டு, காம்போலம், குணத்துக்கு, தண்ணி தீனிக்கு, மேய்ச்சலுக்கு எந்த குறையுமே சொல்ல முடியாத வகையில சூப்பரான ஒரு கிடாரிங்க. நல்லா வெள்ள கொம்புல ஜெர்சி கிராஸ் டைப்பான கிடாரிங்க. உயரம் பாருங்க. ரொம்ப சின்ன மாடும் கிடையாது, ரொம்ப பெரிய மாடும் கிடையாது. மீடியம் சைஸான மாடுங்க. நடுத்தரமான மாடு. சுழி சுத்தம் பாருங்க கரெக்ட்டா ஸ்தானத்திலே இருக்குது. நல்ல கொம்பும் நல்ல வெள்ள கொம்பு விழுந்துருக்குதுங்க. நல்லா கறவை வர்க்கமான கிடாரின்னு கண்டிப்பா சொல்லலாம். இந்த தலையீத்துல இந்த கிடாரியோட கறவை திறனை பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய கறவை வந்து 5 நாளும் 9 லிட்டர் கறவை வந்து தாராளமா எதிர்பார்க்கலாங்க. நல்லா பராமரிச்சோம் அப்புட்னா 10 லிட்டர் கூட அசால்ட்டா கறக்கலாம். காம்பு வளம் பாருங்க எவ்வளோ சூப்பரா நல்லா கேப் விட்டு, நல்ல உருட்டு காம்பு, கறக்க பிடிக்க அருமையா இருக்குங்க. நல்ல பஞ்சு காம்புங்க. ரோஸ் காம்பு. மடியோட கலர் பாருங்க எவ்வளோ அருமையா இருக்குது. நல்லா நல்லா ரோஸ் கலர்ல வெள்ள கலர் மிக்ஸ் ஆகி, கலர் வந்து நல்லா பார்க்கறதுக்கு மடி நல்ல ஒரு இளம் மடியா நல்ல தோற்றமா இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது. கண்டிப்பா இந்த தலைச்சயத்துல 5 நாளும் 9 லிட்டர் கறவை வந்து எதிர்பார்க்கலாம். நல்லா பராமரிச்சா 10 லிட்டர் கூட கறக்குங்க. நல்லா அடைச்ச மடி செட்டு, நல்ல பைப்பணும். கறவை வர்க்கமான கிடாரின்னு கண்டிப்பா வந்து சொல்லலாங்க. அதேபோல இந்த கிடாரியோட சுழிய பொறுத்தவரைக்கும், ராஜா சுழி கரெக்ட்டா ஸ்தானத்திலேயே இருக்குது. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான கிடாரிங்க. அதேபோல 2 பல்லு தலையீத்து கிடாரிங்கும்போது, நம்ம 10 வருஷத்துக்கு மாடு மாத்துற பிரச்சனையே இருக்காதுங்க. கண்டிப்பா 2வது, 3வது ஈத்துல்லாம் ஒரு 12 லிட்டர் வரைக்கும் கறவை வந்து தாராளமா எதிர்பார்க்கலாம். இளம் பொருளா வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா, 10 வருஷத்துக்கு மாடு இப்ப இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விக்கிற இது கிடையாதுங்க. நம்ம வந்து 10 வருஷத்துக்கு மாடு மாத்துற பிரச்சனை இல்லாத வச்சுக்கலாம். நல்லா வால் இறக்கம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. அதேபோல இந்த கொரப்பொழுதோ அந்த மாதிரியான பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. மேய்ச்சலுக்கு நல்லா சூப்பரான கிடாரிங்க. நல்லா வெயில், மழைன்னு சொல்லி எல்லா ஒரு கிளைமேட்டுக்குமே வந்து கண்டிப்பா அடாப்ட் பண்ணிக்கும். ஏன்னா, ஜெர்சியில கிராஸ் டைப்பான கிடாரி. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரத்த சேவலைங்க. ரெட்டின் ஜெர்சி மாரி அதிலேயே வந்து கிராஸ் டைப்பான கிடாரி. எல்லா கிளைமேட்டும் வந்து தாங்கக்கூடிய வகையில தெளிவான கிடாரிங்க. கலர் வந்து ரொம்ப சூப்பரான கலரு. இந்த கிடாரியோட விற்பனை விலைய பொறுத்தவரைக்குங்க, ரூ. 42,000 மட்டும்தாங்க விலை வந்து சொல்லியிருக்குது. அதுலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணிக்கலாம். கிடாரி பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு உடனே வந்து தொடர்பு கொண்டு பேசுங்க. கண்டிப்பா அனுசரிச்சு பண்ணிக்கலாம். இந்த கிடாரி விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், தாரமங்கலம் அருகே வென்னனம்பட்டி அப்படின்ற பகுதியில மாட்டு வியாபாரி பாலாஜியிடமிருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க. கிடாரி பிடிச்சிருக்கும் பட்சத்தில் தொடர்பு கொண்டு பேசுங்க. கண்டிப்பா அனுசரிச்சு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.